ஆனா இங்க வந்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஐட்டம் எல்லாமே வாங்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் குப்பை மாதிரி கிடக்கு இந்த ஏரியால. பெரிய வித்தியாசமெல்லாம் இல்ல. அந்த கடையில உள்ள ஆட்கள் தான் இங்கேயும் இருக்காங்க. அவங்க வந்து இங்க போட்டு ஏதோ கம்மியா வைக்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டுறாங்க. இது த்ரெட்மில் இதுதானே, சைக்கிளிங் தானே இது? ஆமா. ஏன்னா இதெல்லாம் ஒர்க்கிங் தானே? எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி இல்லையாடா. நம்ம எதுவா பார்க்க வந்தோம்? நம்ம சில ஐட்டம் தான் பார்க்கணும். ஒரு அரிசியில் பெயர் எழுதி தரப்படும். ஓ, அரிசியில பேர் எழுதுறதா? உன் பேரும் ஆள் பேர் எழுதி சொல்லுவோமா? ஐயோ, பேர் சொல்லிட்டேன். அதை எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். வேணாடா, அதை அப்படியே போட்டுருவேன்டி. ஐயோ, வாய விட்டேனே. இதை அப்படியே போடுவேன், எடிட் பண்ண மாட்டேன். 300 ஓகேவாடா? நல்லா இருக்கு. 300 ரூபாய்க்கு ஒருத்தன் 300 ரூபா கொடுக்க முடியுமா? 250 ரூபா 200 ரூபா கடையில இதே ரேட்டு தான்டா, பெரிய டிஃபரெண்ட் இல்ல. இல்ல இதே சேம், இதே சேம். இது சேம். ஓ, கலர் சேஞ்ச். கலர் இது சேம் வருதா? அச்சா சேம், பட் கலர் சேஞ்சா இருக்கு. ஃபைனலி டிஸ்கவுண்ட். அட இருடா அண்ணா, நீ பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள டிஸ்கவுண்ட்க்கு போயிட்டியா நீ? சரி, ஓகே. உள்ள எது அடியில இருக்கு? என்னது இல்லையா? அதான் தலைவா, எனக்கு இந்த கலர்ல வேணும், வேற எப்படி இருந்தாலும் ஓகே. சரி, அதான் இல்லைன்ட்டாங்களா? நான் உங்கள்கிட்ட நீங்க வச்சிருக்க மாடல் எனக்கு ஓகே, அந்த கலர்ல வேணும்ன்றேன். இந்த கலர் ப்ரௌன் கலர்ல வேணும், லைட் ப்ரௌன். ஏய் வாடா, அந்த புள்ள உனக்கு தாண்டா, தூக்கிடுவோம்டா விட்றா. அந்த இது அந்த வேடை வந்து இது போட்டுருங்க, பீப் போட்டுருங்க, ஓகேவா? இல்லாட்டி கட் பண்ணிருங்க. போடுவோம். இல்லாட்டி குறுக்குன்னு சவுண்ட் ஒன்று வரும், அதை போட்டுருவோம். ஏய் 5 படம் 100 ரூபாயாண்டா? 5 அப்போ ஒரு படம் 100 ரூபாயா? 5 படம் 100 ரூபாயா? அப்போ ஒரு படம் எவ்வளோ? 20 ரூபாயா? ஒரு 5 படம் 100 ரூபானாரா இல்ல 5 படம் 500 ரூபானாரா? என்ன சொன்னாலும் தெரியல. எல்லாம் ஒர்க் ஆகுதானே தெரியலையே. என்ன கம்பெனி? ஐபால் அது வேணும். சாம்சங் டேப் ஓகேவா? ஓகேங்க. எவ்வளோ சொல்லுது? 2500 ரூபா. ஆனா ஒர்க்கிங்டா, நல்லா தான் இருக்கு. ஒர்க்கிங் தான்டா, ஒர்க்கிங் நல்லா இருக்கு. RAM எத்தனை ஜிபிக்கல? அது ஓகே. எடிட் பண்றது தான் நமக்கு வேணும். இதெல்லாம் ஒர்க்கிங்கா? உன் மேல ஆசைதான் தம்பி. இது போனா போயிட்டே இருக்கு தம்பி. போதும்டா, வாடா திரும்ப. அன்னைக்கு ஒரு தடவை கிடக்கு. அது என்னன்னு பாப்போம். அது என்னடா அது பழைய ஜாமான்டா. பழைய ஜாமான் அங்கிட்டுதான் என்னன்னு பாப்போமே. இன்னும் போகணுன்றியா? திரும்பிடுமா? ஏய் அங்கிட்டு திரும்பி பாடுறா, அங்கிட்டு காட்டுறா கேமரா. அப்பா, கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் வந்திருக்கும் பாடுறா. எவ்வளவு தூரம் வந்திருக்கும்? போக போக ஏரியா போயிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்துட்டோம். புத்தர் சிலை மட்டும் கிடைக்கவே இல்லை. வாங்க வந்தது அதுதான், அது மட்டும் சரியான நேரம் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு போனா போகலாம் போல. வெயில் வேற ஓவரா இருக்கு. அது திரும்பி போயிடும். சிலைகள் வந்து அந்த புத்தர் சிலை மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமே இருக்கு. போதும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வந்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஐட்டம் எல்லாமே வாங்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் குப்பை மாதிரி கிடக்கு இந்த ஏரியால. பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. அந்த கடையில உள்ள ஆட்கள் தான் இங்கேயும் இருக்காங்க. அவங்க வந்து இங்க போட்டு ஏதோ கம்மியா வைக்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டுறாங்க. அவ்வளோ ஒன்றும் கம்மியெல்லாம் இல்லை. ஏன்னா செகண்ட்ஸ் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. காஸ்டியூம்ஸு, இந்த ஷூஸு, மற்ற ஷர்ட்ஸு, இது எல்லாமே வந்து கடை ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஆனால் மற்றபடி இந்த ஐட்டம் மட்டும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அதுக்குலாம் வரலாம். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அந்த
புத்தர் சிலை இங்கே இல்லை. மைக்கு தேவலோடு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் புத்தர் சிலை இல்லை. பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையிலிருந்து கிளம்புகின்றோம். ஆனால் நல்லா இருக்கு இடம். வெயிலெல்லாம் வந்து இங்கே யாரும் நிற்கவே முடியாது. ஏர்லியாக வந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்ரு. லேட்டெல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். என்ன வெயில் எப்பா. ஓகே காய்ஸ், நான் கிளம்புறோம். கிளம்பிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பார்த்து தஞ்சம் அடைகிறோம். பசிக்குது, அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். ஓகே, டாடா, பாய்.